Welcome to Sing Easy. இந்த வீடியோல வசீகரா சாங் எப்படி பாடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சாங்கோட ஸ்ருதி என்னன்னு பாத்தீங்கன்னா B. ஸோ நீங்க உங்க தம்புரா ஆப்ல வந்து B ஸ்ருதி செட் பண்ணி இந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சாங்கோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்டு வாய்ஸ். இதனால வந்து நம்ம எல்லாருனாலையுமே ரொம்ப ஈஸியா பாடுற ஒரு வாய்ஸ் ரேஞ்சில் தான் இந்த சாங் அமைஞ்சிருக்கு. பட் நம்ம மோர் இம்பார்ட்டண்டா என்னென்ன விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த சாங்கோட ஃபீல், அந்த ஹஸ்கி டோன், அந்த மாடுலேஷன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டான வாய்ஸில் தான் ஆரம்பிக்கணும். வசீகரா அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸை வந்து பிரேக் பண்ணணும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில், நெஞ்சினிக்க பொன்மடியில் ரெண்டும் ஒரே டியூன் தான். தூங்கினால், தூங்கினால் அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளைட் இருக்கு. தூங்கினால் நாள் அந்த மாதிரி வளைச்சு பண்ணணும். தூங்கினால் போதும். இந்த போதும் இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக கேட்டிங்கன்னா போதும் அந்த மாதிரி பிளெயினாக இருக்காது. அவங்க வந்து ஒரு பிரிஹா கொடுத்துருப்பாங்க. பிரிஹானா ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன் மாதிரி. போதும் போதும். இதுதான், இதை வந்து ஃபாஸ்ட்டாக பாடி காட்டுறேன். போதும். ஸ்லோவாக பாடும்போது போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிஹா தான் இந்த சாங்கில் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்லோவாக பாடி பார்த்து அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக பாடலாம். ஸோ இந்த லைனை நான் திருப்பி ஸ்லோவாக பாடுறேன். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் லைன் வந்து இதே டியூன் தான். அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். இந்த எண்ட்ல மட்டும் அந்த லைன் டியூன் மாறுது. ஏக்கங்கள் தீரும். அந்த தீரும் வந்து அந்த கிளைட் வந்து அப்படியே டவுன் போறாங்க. தீரும். நான் நான் அந்த வேர்ட் வந்து ரொம்ப ஹஸ்கியான வாய்ஸ் நீங்க பாடணும். தீரும். நான் இப்போ நான் செகண்ட் லைன் ரிப்பீட் பண்றேன். அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான். ஓகே, இப்போ அடுத்த லைன். அந்த நான் எப்படி ஹஸ்கியா ஆரம்பிச்சிங்களோ அங்கிருந்து அப்படியே எல்லாமே ஹஸ்கியா தான் கண்டினியூ ஆகும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும். இது எல்லாமே வந்து ரொம்ப வாய்ஸ் வந்து ஒரு ஏரியான வாய்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். நேசிப்பதும் சுவாசிப்பதும். அந்த சுவாசிப்பதும் பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் வாய்ஸ்க்கு போகணும். சுவாசிப்பதும். அதுக்கப்புறம் இன்னும் பேஸ் போறாங்க. உந்தயவால் உந்தயவால் நானே. நானே பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஹையா ஒரு கிளைட் போகுது. நானே நானே. நான் திருப்பி ஸ்லோவா பாடுறேன். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால் நானே. அடுத்த லைன். ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உந்தயவால் நானே நான். அந்த நானே நான் மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா நானே. இது சாஃப்டா பண்ணணும். நானே நான் நான். அந்த நான் அப்படியே ஸ்ருதியோட மேட்ச் பண்ணணும். நான். அதை எவ்வளோ தூரம் இழுத்தாலும் கரெக்டாக அந்த ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாடணும்.
ஓகே, இப்போ இந்த சாங்கோட பல்லவியை நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்லோவாக பாடுறேன். இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து பாட போகிறீங்க. ரெடி? வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன்ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால் நானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். ஓகேங்களா, ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த சாங்கோட சரணமுக்கு போக போகிறோம். இந்த சரணம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லவி விட கொஞ்சம் ஹையாக தான் ஆரம்பிக்கிறாங்க. நானே நான் முடிச்சோன்னே அடை மழை அடை, அந்த அடையில ஆ வந்து சா கீழே தான் ஆரம்பிங்க. சா வந்து லோவர் நோட், ஸோ பேஸ்ல தான் ஆரம்பிக்குது. பட் சடனாக ஒரு ஜம்ப். அடை மழை வரும் அதில் நனைவோமே. இங்க பாத்தீங்கன்னா 3 வேர்டு ஒரே டியூன் தான். மழை மாப்பா 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 மாப்பா, எல்லாமே மாப்பா மாப்பா ஒரே நோட் தான். பட் லாஸ்ட்ல மட்டும் ஒரு கிளைட் கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்படி பாருன்னு சொல்றேன். அடை மழை வரும் அதில் நனைவோமே. ஆனா எல்லாமே வந்து ஒரு மாதிரி வேவ் மாதிரி நீங்க பாடணும். அடை மழை வரும் பிளெயினா ஸ்ட்ரைட்டா பாடாம மழை வரும் அதில் நனைவோமே. அந்த ஓமேலையும் அந்த ஸ்டார்டிங்ல சொன்னது அந்த பிரிகா ஓமே ஓ ஓ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுக்கணும். ஸோ நான் திருப்பி ஸ்லோவா பாடுறேன். அடை மழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சல். இந்த லைன் ஃபுல்லா இங்கிருந்து ரொம்ப ஹஸ்கியா பாடணும். குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஸ்நேகம் ஹம் கிளைட். குளிர் காய்ச்சலோடு லோடு, இங்கேயும் அந்த பிரிகா லோடு லோடு ஸ்நேகம். அடுத்த லைன் ஒரு போர்வைக்குள் குள். இங்கேயும் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த சாங்ல நிறைய இந்த பிரிகாஸ் வரும். அது எல்லாமே நான் ஸ்லோவா பாடி காட்டுறேன். அது நீங்க ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாஸ்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன் மோர் டைம். குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் குள் இரு தூக்கம். இந்த இரு தூக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைடா போய் அதே ஸ்ட்ரெயிட்டா அதை எண்ட் பண்ணும். இரு தூக்கம் ஒரே லைன் எண்ட் பண்ணும். சில பேர் என்ன இந்த மாதிரி இழுக்கிற லைன்ஸ்லாம் வந்து ஸ்ருதி வந்து கீழேயும் மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நீங்க அதை கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸா பாடினீங்கன்னா உங்களால ஒரே ஸ்ருதியில அதை இழுக்க முடியும். ஸோ நான் ரிப்பீட் பண்றேன். அடை மழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். ஓகே, அடுத்த லைன் இதே டியூன் தான். குலு குலு பொய்கள் சொல்லி என்னை, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரோவைசேஷன் இருக்கும். என்னை வெல்வாய் என்னை கொஞ்சம் ஹையா போறாங்க. இது வந்து நீங்க ஓன் இம்ப்ரோவைசேஷன்ஸ் மாதிரி இதை பண்ணலாம். குலு குலு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே அன்பே சாஃப்டா. ஓகே, மனம் அதையே தான் தான் அதே மாதிரி வைப்ரேஷன். மனம் அதையே தான் எதிர்பார்க்கும்
எண்டில் வந்து அந்த லைன் சேரும்போது அதே ஸ்ருதியில் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நான் இந்த லைனை திருப்பி ஸ்லோவாக பாடி காட்டுறேன். குலு குலு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட வந்தேன், மனம் அதேதான் எதிர்பார்க்கும். கிளைட எடுக்கிறாங்க, பட் முடியும் போது ஸ்ட்ரைட்டா எண்ட் பண்ணோம். எதிர்பார்க்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த லைன் போலாம். அடுத்த லைன் வந்து இந்த லைன்ல இருந்து அப்படியே ஹை பிட்ச்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயும் போகாமல், இது எப்படின்னா எங் வந்து கீழே தான் இருக்கு. எங்கேயும் கேயும் மட்டும் அப்படியே லைட்டாக அப்படியே ஃபேட் இன் பண்ணணும். கீழே இருந்து அந்த லைனை வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும். எங்கேயும் போகாமல், எங்கேயும் விட போகாமல் ஹையா இருக்கு. அதை விட நீங்க ரெண்டும் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட் மைன்யூட் சேஞ்சஸ் இருக்கு. எங்கேயும் ஏன்னா போகாமல் போ எடுக்கும் போதே ஹையா எடுக்கிறாங்க. எங்கேயும் போகாமல் தினம் வேண்டும். இந்த லைன்ல நிறைய மாடுலேஷன் இருக்கு, நான் ஸ்லோவா சொல்றேன். தினமே அப்படியே கீழே இருந்து கடைசி ஹை நோட் வரைக்கும் போயிடணும். தினமே நீ வேண்டும், நீ வேண்டும். இதுவும் அதே மாதிரி வால்யூம் வந்து ரொம்ப சாஃப்டா பண்ணணும். ஸோ நான் ரிப்பீட் பண்றேன். எங்கேயும் போகாமல் தினம் அந்த டீங்கிறது அழுத்தமா கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த லைனோட அந்த நோட் ரீச் பண்ண முடியும். நான் திருப்பி எப்படின்னு சொல்றேன். தினம் டீ மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. தினம் நீ வேண்டும், சில சமயம் விளையாட்டாய், சில சமயம் விளையாட்டாய் யாட்டாய். எல்லாமே சாஃப்டா. அந்த குள்ளே பாத்தீங்கன்னா நான் வேண்டும், நான் வேண்டும். ஸோ இதெல்லாம் இப்போ கூட சேர்த்து ட்ரை பண்ணுங்க. எங்கேயும் போகாமல் தினம் வேண்டும், சில சமயம் விளையாட்டாய் உன்னாடிக்குள்ளே நான் வேண்டும். அந்த குள்ளேலையும் பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் இருக்கு. உன்னாடிக்குள்ளே நான் வேண்டும். ஓகேங்களா? இப்போ வசீகரா சாங்கை எப்படி ரொம்ப ஈஸியாக ப்ரொஃபஷனலாக பாடுறதுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு எந்த சாங் நீங்கள் கற்றுக்கணும்னு விரும்புறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் போட சஜஷன் பேஸ் பண்ணி நான் அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். Thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.